தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 19ஆம் தேதி. பயப்படாதே, உனக்கு சமாதானம். நியாயாதிபதிகள் 6:23. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். பயத்தின் ஆவியின் மேல் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நம்மை வைப்பதே தேவனுடைய சித்தம். கிதியோன் மீதியானியரின் இராணுவத்திற்கு மிகவும் பயந்தவனாய் கோதுமையை ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருந்தான். தேவன் அவனுக்கு சமாதானத்தை பேசினார். சமாதானம் என்கிற வார்த்தைக்கு பூரணம் என்று அர்த்தம். பயத்திற்கு மாற்று மருந்து தேவ சமாதானம். சமாதானம் என்பது சத்துருவின் பயங்கரமான பெருவெள்ளத்தினை எதிர்த்து வைராக்கியமாக ஆக்ரோஷமாக நிற்பது. கொந்தளிக்கிற சமுத்திரத்தை இயேசு கிறிஸ்து பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிட்டார். அலைகளை தூங்கும்படியாக அடக்கினார். தேவன் கொடுக்கிற சமாதானம் இதுவே. உங்கள் இருதயத்தில் சமாதானம் வரும்போது பயம் கண்டிப்பாக இடத்தை காலி செய்தே ஆக வேண்டும். தேவ சமாதானம் ஜீவனை கொடுக்கிறதாக உள்ளது. நீ சாவதில்லை. மரண பயம் என்பது பலசாலியை கூட சிறு குழந்தையை போல அளவைத்துவிடும். ஆனால் தேவ சமாதானமோ சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கும் வல்லமை உடையதாக இருக்கிறது. எத்தனை ஆறுதல்! இந்த தேவ சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலானது. அப்படி என்றால் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் எதுவும் தாக்காதபடி காத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சாதாரண மக்கள் அதை ஏன் என்று அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களுக்குள் இயேசு இருப்பதால் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் காண்கிற, கேட்கிற அல்லது தொடுகிற எதுவும் உங்களுக்குள் பயத்தை கொண்டு வர முடியாது. தேவ சமாதானம் ஒரு வலிமையான இராணுவத்தை போல உங்கள் இருதயத்தை பாதுகாத்து கொள்ளும். உங்கள் பாதுகாப்பு பலமானது என்று நிச்சயத்தோடு நீங்கள் இளைப்பாறலாம். சங்கீதக்காரனோடு சேர்ந்து பாடுங்கள். சமாதானம் நதி போல என் பாதையில் வரும்போது என் ஆத்மா பாதுகாப்பாக உள்ளது. ஒரு தேசத்திற்காகட்டும் அல்லது ஒரு தனி மனிதனுக்காகட்டும் அவர் அமைதி தரும்போது யார் கலங்க செய்ய முடியும்? ஆமேன். இந்த வார்த்தைகளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.